Hi friends, Botany and Zoology questions discussion part 1 video பார்க்க போறோம். இதில் இருக்கிற questions எல்லாம் ரொம்ப முக்கியமான questions and explanation எல்லாமே வந்து உங்களுக்கு exam point of viewல இருக்கும். So எங்கேயும் skip பண்ணாம பாருங்க. First one, dash are the factors responsible for blood coagulation. So blood coagulate ஆகிறதுக்கு main reason என்ன பார்த்தீங்கன்னா platelets. blood cellsல 3 கைண்டா பிரிப்பாங்க. என்னன்னா பார்த்தீங்கன்னா எரித்ரோசைட்ஸ்னா RBCs, லியூகோசைட்ஸ்னா WBCs, த்ரோம்போசைட்ஸ்னா platelets. ஸோ இந்த பிளேட்லெட்ஸோட ஒர்க் என்ன பார்த்தீங்கன்னா ஃபிப்ரினோஜனை வந்து ஃபிப்ரினா வந்து கன்வெர்ட் பண்ணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா த்ரோம்பின் என்றதை யூஸ் பண்ணுது கேட்டலிஸ்ட்டாக. ஸோ த்ரோம்பின் என்றது எங்கேருந்து வந்திருக்கும் பார்த்திங்கன்னா த்ரோம்போபிளாஸ்டின்லேருந்து வந்திருக்கும். அந்த த்ரோம்போபிளாஸ்டின் கூட கால்சியமும் ப்ரெசண்ட்டாக இருக்கும், அதாவது Ca2+. ஸோ அப்படி தான் இருந்து தான் த்ரோம்போபிளாஸ்டின்லேருந்து த்ரோம்பின் வந்திருக்கும். அது மூலமாக தான் ஃபிப்ரினோஜன்லேருந்து ஃபிப்ரினா கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ ஆல்ரெடி நாங்கள் பிளட் டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா நல்லா டீப்பாக வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அண்டு ஈஸ்னோஃபில்ஸ், பேசோஃபில்ஸ், மோனோசைட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா WBCயில் வர அந்த செல்ஸ் தான். ஸோ இதை பற்றி நீங்கள் பிளட் டாப்பிக்கில் போய் பாருங்கள், நல்லா கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கும். ஸோ WBCக்கும் RBCக்கும் ரேஷியோஸ் பார்த்தீங்கன்னா WBC வந்து 1 இருக்குன்னா RBC வந்து ஒரு 600 இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ ப்ரொபோஸ்டு த குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா சூட்டன் அண்ட் போவரி. இதே வந்து மெண்டல் என்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிரீஹர் ஜோஹன் மெண்டல் சொல்லுவாங்க. ஸோ இவர் வந்து லாஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து டிரைவ் பண்ணியிருப்பார், அதாவது இந்த ஜெனட்டிக் பேஸ்டாக வந்து டிரைவ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன், ஹூ டிஸ்கவர்ட் RH ஃபேக்டர்? ஸோ இதுக்கான ஆன்சர் லான்ஸ்டெய்னர் கால். இந்த லான்ஸ்டெய்னர் கால் தான் பார்த்திங்கன்னா ABO பிளட் குரூப் சிஸ்டமையும் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பிளட் டெஸ்ட் பண்ணும்போது இந்த ABO இதில் வந்து எது இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த RH ஃபேக்டர் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ எல்லா பர்சனுக்கும் பார்த்திங்கன்னா RH+ன்னு இருக்கும், அப்படி இல்லைன்னா RH- இருக்குது. ஸோ ஒரு பர்சன் பார்த்திங்கன்னா ஒரு A குரூப் அப்படி இருந்து அவங்களுக்கு வந்து இந்த RH ஃபேக்டர்ன்றது பாசிட்டிவாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து என்ன வரும் பார்த்திங்கன்னா A+ என்ற பிளட் குரூப் கிடைக்குது. இதில் பார்த்திங்கன்னா AB+ என்றது யூனிவர்சல் ரெசிபியன்ட். ஸோ அதே மாதிரி O+ என்றது யூனிவர்சல் டோனார் பிளட் டைப். நெக்ஸ்ட் ஒன், ஹார்மோன்ஸ் அண்ட் டிசீசஸ் கொடுத்துருக்காங்க. தைராய்டு ஹார்மோன். ஸோ தைராய்டு ஹார்மோன் பார்த்திங்கன்னா இது வந்து தைராக்சின் என்றது செக்ரேட் ஆகுது. ஸோ இது வந்து லோயராக செக்ரேட் ஆகும்போது என்னென்ன டிசீஸ் வருதுன்னா கிரெட்டினிசம், இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வரும். மெக்சிடெமா என்றது பெரியவங்களுக்கு வருது. ஸோ ஏக்கு பார்த்தீங்கன்னா தைராய்டு ஹார்மோன், ஆப்ஷன் 2 வரும் மெக்சிடேமா. ஸோ இன்னும் டீப்பாக தெரியணுன்னா ஹார்மோன்ஸ் டாபிக் போய் பாருங்கள், இன்னும் கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா இன்சுலின். ஸோ இன்சுலின் ப்ராப்ளம்னால தான் இன்சுலின் குறையும் போது தான் வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட் ஆகுறாங்க. ஸோ இந்த இன்க்ரீஸை செக்ரேட் பண்ணுற மெயின் ஹார்மோன் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேன்க்ரியாஸ். இதில் வந்து ஆல்ஃபா செல்ஸ், பீட்டா செல்ஸ் அண்ட் காமா செல்ஸ்னு இருக்குது. இதில் பீட்டா செல்ஸ் தான் பார்த்திங்கன்னா இன்சுலின் வந்து செக்ரேட் ஆகும். இந்த இன்சுலின் செக்ரேட் ஆச்சுன்னா நம்ம பாடியில் இருக்கிற அந்த சுகர் லெவல் வந்து கண்ட்ரோலாக இருக்கும். கார்டிகோஸ்டீராய்ட்ஸ். ஸோ இந்த இன்சுலின் செக்ரேஷன்லேயே பார்த்திங்கன்னா லோயர் செக்ரேஷன் இருந்தால் டயபெட்டிஸ் வருது. இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஆல்டோஸ்டெரின் என்ற ஹார்மோனில் இந்த கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் வந்து, அதாவது கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் வந்து அதிகமாக செக்ரேட் ஆகும்போது இந்த குஷிங்ஸ் டிசீஸ் வருது. நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா க்ரோத் ஹார்மோன். ஸோ இந்த க்ரோத் செக்ரேஷன் ஹார்மோனில் பார்த்தீங்கன்னா லோயராக செக்ரேட் ஆச்சுன்னா அப்போ வந்து ட்வாஃபிசம் வரும். இதே அதிகமாக செக்ரேட் ஆச்சுன்னா ஜிசான்டிசம், அதை வந்து அக்ரோமெகாலி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆட் மேன் அவுட்? இதில் ஆப்ஷன் A வந்து மேலிக்னன்ட் டியூமர்ஸ், ஆப்ஷன் B எலிசா, ஆப்ஷன் C மால்ட், ஆப்ஷன் D போன் மேரோ. ஸோ மற்ற டெஸ்ட்டு தான் பார்த்திங்கன்னா கேன்சர் டிடெக்ட் பண்ணுறதுக்காக எடுக்கிறாங்க. எலிசா டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா எய்ட்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக எடுக்கிறாங்க. இதே வந்து எய்ட்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வெஸ்டர்ன் பிளாட் என்ற டெஸ்ட் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ அகெயின் இது வந்து ஹார்மோன்ஸில் தான் வருது. ஆல்ரெடி நாங்கள் சொல்லியிருப்போம், அதாவது
ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, சுவாலஜி வந்து எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா இது மட்டும்தான் நம்ம என்ன படிக்கிறோமோ அதை அப்படியே கேட்பாங்க. மற்ற சப்ஜெக்ட் தான் வந்து கேட்டால் கேட்கலாம், அந்த கண்டிஷன் தான். ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா சுவாலஜியில் வந்து இந்த ஹார்மோன்ஸ், டிசீஸ், பிளட்டு, விட்டமின்ஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் பேர் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டெஸ்டோஸ்டெரியோன். ஸோ இது வந்து செக்ரேட் பண்ணுற செல்ஸ் நேம் என்ன பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்டிஷியல் செல்ஸ். இதிலே பார்த்தீங்கன்னா டெஸ்டிக்யூலர் ஹார்மோன்ஸ்னு ஒரு ஹார்மோன்ஸ் இருக்குது, அதை வந்து ஆண்ட்ரோஜன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதை ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த செல்ஸ் நேம் என்ன பார்த்தீங்கன்னா லேடெக் செல்ஸ். இது வந்து குரூப் 2 2017 கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டெஸ்டிகுலர் ஹார்மோன்ஸ்லேருந்து டெவலப் ஆகிற ஒரு செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டோஸ்டெரியோன் அண்டு ஆண்ட்ரோஸ்டெரியோன். இதில் இந்த டெஸ்டோஸ்டெரியோன் வந்து கிரியேட் பண்ணுற செல் நேம் என்ன பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்டிஷியல் செல்ஸ். நெக்ஸ்ட் ஒன் 3 பாருங்கள், ஈஸ்ட்ரோஜன். ஸோ இதை செக்ரேட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓவரி. ஸோ டெஸ்டிஸ், ஸ்பெர்ம் இந்த வேர்ட் தான் பார்த்தீங்கன்னா மேலுக்கு வரும். இதே வந்து ஓவரிஸ், ஈஸ்ட்ரோஜன், ஆக்சிடோசின் இந்த டேர்ம் தான் பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு வரும். நெக்ஸ்ட் ஒன் ப்ரோஜெஸ்ட்ரியோன். ஸோ இதை வந்து செக்ரேட் பண்ணுற அந்த ஹார்மோன் நேம் என்ன பார்த்தீங்கன்னா கார்பஸ் லியூட்டிகம். நெக்ஸ்ட் ஒன் ப்ரோலாக்டின். ஸோ இதுக்கு வந்து செக்ரேட் பண்ணுறது வந்து அட்ரினல் மெடுலான்னு கொடுத்துருக்கோம். அட்ரினல் மெடுலோட மெயின் ஒர்க் என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து 2 ஹார்மோன்ஸ் வந்து செக்ரேட் பண்ணும். அது என்னென்னா பார்த்தீங்கன்னா எப்பினெஃப்ரின் அப்படி இல்லைன்னா அட்ரினலின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா நார் எஃபினெஃப்ரின், இதை வந்து நார் அட்ரிலின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட மெயின் ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி கிளாண்டாக ஒர்க் பண்ணும். அதாவது ஃபைட் அண்டு ஃப்ளைட் கிளாண்டாக ஒரு அவசர நிலையில் இது வந்து இந்த ஹார்மோன்ஸை தான் செக்ரேட் பண்ணும், அட்ரினலின். இதே ப்ரோலாக்டின் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த பால் சுரக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஹார்மோன். ஸோ அட்ரினல் கிளாண்டுன்றது வேறு, இந்த ப்ரோலாக்டின் என்ற கான்செப்ட்ன்றது வேறு. ஸோ இதில் வந்து அந்த ஆப்ஷன் 2 தான் வந்து ராங். Next one, which of the following is not an inborn error of metabolism in human? ஸோ மெட்டபாலிசம்னா என்னென்னா வளர்சிதை மாற்றம். நம்ம வளரும்போது அதாவது ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி, இந்த மாதிரி வந்து விட்டமின்ஸ் டெஃபிஷியன்சி, இது மூலமாக வர ப்ராப்ளம் தான் பார்த்திங்கன்னா ஃபீனல் கேட்டன்யூரியா, ஆல்கப்டோனியூரியா, ஆல்பினிசம் இதெல்லாம். பட் டர்னர் சிண்ட்ரோம் என்றது என்னென்னா இது வந்து ஒரு ஜெனட்டிக் டிசீஸ்னு சொல்கிறதோட டிஃபெக்ட்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபீமேலுக்கு தான் வருது. ஸோ ஃபீமேலுக்கு வந்து இந்த டர்னர் சிண்ட்ரோம் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து இந்த பிறக்கும் போதே இந்த செக்ஸ் குரோமோசோம் பார்த்திங்கன்னா ஒன்று தான் இருக்கும். ஸோ ஃபீமேலுக்கான அந்த செக்ஸ் குரோமோசோம் என்ன பார்த்திங்கன்னா XX தான் இருக்கும். ஸோ இந்த டிசீஸ் அதாவது இந்த டிஃபெக்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். இதனால் வந்து அவங்களுக்கு அந்த செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர் இல்லாமல் இருக்கும். ஸோ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஹியூமன் பீயிங்க்கு 46 குரோமோசோம்ஸ் இருக்கும். அதில் 44 வந்து எல்லாருக்குமே காமனாக இருக்கிறது ஆட்டோசோம்ஸ். அதில் 2 என்றதான் பார்த்திங்கன்னா செக்ஸ் குரோமோசோம்ஸ். ஸோ இதுதான் வந்து ரீப்ரொடக்ஷனை டிட்டர்மைன் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஒன், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ கம்யூனிகபிள் டிசீஸ்? ஸோ ஜிக்கா வைரஸ் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஜிக்கா வைரஸ், எபோலா அண்ட் STP இதெல்லாம் பார்த்திங்கன்னா கம்யூனிகபிள் டிசீசஸ். ஸோ கம்யூனிகபிள் டிசீசஸ்னால் என்னென்னா ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு வந்து அந்த டிசீஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஆனால் கேட்டராக்ட்ன்றது என்னென்னா இது வந்து கண்ணில் ஏற்படுற ஒரு பாதிப்பு தான். ஸோ ஐ டிஃபெக்ட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா வேறு என்னென்ன ஐ டிஃபெக்ட்ஸ் இருக்குன்னா நியர் சைட்டனட்ஸ் அப்படின்னா மயோப்பியா, கிட்ட பார்வை. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதான் ரொம்ப முக்கியம். ஸோ இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு கான்கேவ் கிளாஸஸ் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஒன் ஃபேர் சைட்டனட்ஸ் அப்படின்னா தூரப்பார்வை. ஸோ இதுக்கு என்ன பார்த்திங்கன்னா ஹைப்பர் மெட்ரோப்பியா இன்னொரு நேம். இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு கான்வெக்ஸ் கிளாஸஸ் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் அஸ்டிக்மேட்டிசம். ஸோ இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு சிலிண்ட்ரிக்கல் கிளாஸஸ் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் ப்ரெஸ்பயோப்பியா. இதுதான் பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு ஏற்படுற பாதிப்பு. ஸோ இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு பைஃபோக்கல் லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ப்ரெஸ்பயோப்பியா P அண்ட் பைஃபோக்கல் லென்ஸ் BP கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபேர் சைட்டனன்ஸ்னால் ஹைப்பர் மெட்ரோப்பியா. ஸோ ஃபேர்னால் தூரம், மெட்ரோ ரயில் அது வந்து தூரமாக போயிட்டே இருக்கும், அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அஸ்டிக்மேட்டிசம் அதுக்கு வந்து சிலிண்ட்ரிக்கல் கிளாஸஸ்.
ஸோ இது வந்து ஏசி ஞாபகம் வச்சுக்கலாம், அதை வந்து பிவி ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று நியர் சைட்டனன்ஸ். ஸோ ஃபேர் சைட்டனன்ஸ் ஞாபகம் வச்சுன்னா இதை வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வந்து அடிக்கடி கேட்குறாங்க, இது நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், இது வந்து இந்த டிஸ்கவரிஸ் அண்டு டிஸ்கவர் பர்சன் கொடுத்துருக்காங்க, கிரீகர் மெண்டல். ஸோ கிரீகர் மெண்டல் பார்த்திங்கன்னா அவருக்கு தான் கார்டன் பி மேட்ச் ஆகும். அவர் வந்து லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் டிரைவ் பண்ணியிருக்காரு, ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ அவர் வந்து எதை பேஸ் பண்ணி டிரைவ் பண்ணியிருப்பார்னா இந்த கார்டன் பி யூஸ் பண்ணி தான் டிரைவ் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட் ஒன், டிஹெச் மோர்கன். ஸோ இவர் பார்த்திங்கன்னா ட்ரோசோஃபில்லா. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர், ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து கரெக்ட் ஒன் தான் சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. டிஹெச் மார்கன் வந்து ட்ரோசோஃபில்லா என்றதை டிஸ்கவர் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ புரோட்டோசோவன் டிசீஸ்? ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ். இது பார்த்திங்கன்னா புரோட்டோசோவன் டிசீஸ். இது வந்து எதனால் ஏற்படுது பார்த்திங்கன்னா ட்ரிப்பனோசோமா கேம்பியன்ஸ், இதனால தான் ஏற்படுது. இதை வந்து கேம்பியன் ஃபீவர்னு சொல்கிறாங்க. இதோட வெக்டார் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிசி ஃப்ளை அப்படின்னு ஒரு ஃப்ளைஸ்னால தான் இந்த ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் வருது. ஸோ இதனால் என்னென்ன பார்ட்ஸ் தான் பாடியில் அஃபெக்ட் ஆகும்னா பிளட் அண்டு நர்வஸ் சிஸ்டம், அதுக்கப்புறம் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, சில டைம் வந்து டெத் கூட வருது இந்த டிசீஸ்னால. ஸோ எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா கேம்பியன் ஃபீவர் அதர்வைஸ் கால்டஸ் கூட கேட்பாங்க. ஸோ அதுக்கு இன்னொரு நேம் என்னென்னா ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ். ஸோ வேறு என்னென்ன புரோட்டோசோவன் டிசீசஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அமீபாயிக் டிசென்ட்ரி, டயோரியா, கலாசார் அதான் வந்து டம்டம் ஃபீவர் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது ஃபிலாரியா, அது வந்து எலிஃபேண்டியசிஸ் இன்னொரு நேம் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் மலேரியா. ஸோ இதில் வந்து மீஸ்லஸ் பார்த்திங்கன்னா இது வந்து வைரல் டிசீஸ். அண்ட் காலரா பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பாக்டீரியல் டிசீஸ். ஸோ இதில் வந்து எக்ஸாமில் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா இதோட பேத்தஜன் எந்த பாக்டீரியானால இது உருவாகுதுன்னா விப்ரியோ கோமா என்ற பாக்டீரியா. இதனால் நமக்கு அஃபெக்ட் ஆகிற பாடி பார்ட்ஸ் எதுவும் பார்த்திங்கன்னா இன்டென்ஸ்டைன். நெக்ஸ்ட் ஒன், டைஃபாய்ட் ஃபீவர். ஸோ இது பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பாக்டீரியல் டிசீஸ் தான். ஸோ இதோட பேத்தஜன் என்னென்னா சால்மனல்லா டைஃபி. இந்த வேர்ட் தான் ரொம்ப முக்கியம். எக்ஸாமில் வந்து இந்த விப்ரியோ கோமா, சால்மனல்லா டைஃபி இதெல்லாம் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ டைஃபாய்ட் ஃபீவர் இருந்தாலும் அஃபெக்ட் ஆகிற பாடி ஆர்கன் எதுவும் பார்த்திங்கன்னா இன்டென்ஸ்டைன் தான். நெக்ஸ்ட் ஒன், இதில் வந்து ராங்லி மேட்ச்டு பேர் கேட்டிருக்காங்க. ஸோ பேன்க்ரியாஸ். ஸோ பேன்க்ரியாஸ் பார்த்திங்கன்னா இது வந்து எக்ஸோக்ரைன் அண்டு எண்டோக்ரைன் கிளாண்ட் ரெண்டுத்துலையுமே இருக்குது. இதில் தான் பார்த்திங்கன்னா ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹார்ன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹார்ன்ஸில் தான் ஆல்ஃபா செல்ஸ், பீட்டா செல்ஸ் அண்ட் காமா செல்ஸ்னு பிரிக்கிறாங்க. ஆல்ஃபா செல்ஸ் தான் பார்த்திங்கன்னா குளுக்கோகான் வந்து செக்ரேட் பண்ணும். இதனால் என்ன ஆகும்னா பிளட்டோட சுகர் லெவல் வந்து அதிகமாகும். பீட்டா செல்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், இன்சுலின் செக்ரேட் ஆகுது. ஸோ இதனால் சுகர் லெவல் வந்து கம்மியாகும், அதாவது கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன், காமா செல்ஸ். இது பார்த்திங்கன்னா சோமேட்டோஸ்டாட்டின் அப்படின்னு ஒரு இதை வந்து செக்ரேட் பண்ணுது. ஸோ இதனால் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி க்ரோத் ஃபேக்டர்னு சொல்கிறாங்க காமா செல்ஸ் இந்த சோமேட்டோஸ்டாட்டின் செக்ரேட் ஆகிறதுனால. ஸோ இதில் வந்து பேன்க்ரியாஸ் ஆல்ஃபா செல்ஸ் வந்து குளுக்கோகான் செக்ரேட் பண்ணுது. ஸோ இது வந்து கரெக்டு தான். நெக்ஸ்ட் ஒன், ஸ்மால் இன்டென்ஸ்டைன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்டோமேட்டோஸ்டாட்டின் வந்து செக்ரேட் ஆகுது, இது வந்து கரெக்ட். அண்ட் ஆப்ஷன் சி பாருங்கள், டெஸ்டிஸ். ஸோ ஆய்ஸ்ட்ரோஜன் வந்து அது வந்து ஃபீமேல் ஹார்மோன். அண்ட் டெஸ்டிஸ் பார்த்திங்கன்னா அது வந்து மேல் ஹார்மோன். ஸோ கண்டிப்பாக மேட்ச் கிடையாது. அட்ரினல் கிளாண்ட், குளுக்கோகார்டிகாய்ட்ஸ். ஸோ அட்ரினல் கிளாண்டில் பார்த்திங்கன்னா இந்த மினரலோகார்டிகைட், குளுக்கோகார்டிகைடுன்றது செக்ரேட் ஆகும். ஸோ இதுவும் கரெக்டு தான். இப்போ ஆப்ஷன் சி தான் வந்து ராங். நெக்ஸ்ட் ஒன், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் செக்ஸ் லிங்க்டு? அதாவது செக்ஸ் லிங்க்டு இந்த குரோமோசோமில் வராது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ மற்றதான் பார்த்திங்கன்னா இந்த குரோமோசோமல் கரெக்டாக இல்லாதனால வர டிஃபெக்ட்ஸ் தான் ஹெரிடிட்டரி டிசீஸஸ் சொல்லுவாங்க. ஸோ இதில் ஹீமோஃபிலியா, கலர் பிளைண்ட்னஸ் இதை தான் ரொம்ப முக்கியம். ஹீமோஃபிலியா ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ப்ளீடிங் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். இதனால் வந்து அவங்களுக்கு அந்த இரத்த உறையாமைன்றது அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கலர் பிளைண்ட்னஸ். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ் லிங்க்டு ஜெனட்டிக் டிசீஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த கலர் பிளைண்ட்னஸ் இருக்கிறதுனால அவங்களால வந்து எந்த கலருமே வந்து கரெக்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இதில் வந்து என்னென்னா ஒரு கலர் பிளைண்டு ஃபீமேலுக்கு ஒரு நார்மல் மேலுக்கும் பிறக்கிற குழந்தை பார்த்திங்கன்னா டாட்டராக இருந்தால் நார்மல் டாட்டராக தான் இருக்கும்.
இதே வந்து சன்னாக இருந்தாங்கன்னா கலர் பிளைண்ட் சன்னாக பிறக்கிறாங்க. ஸோ இதில் வந்து டே சேச்சஸ் டிசீஸ். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர் தான். ஆனால் வந்து இது வந்து செக்ஸ் லிங்க்டு குரோமோசோம் ப்ராப்ளம்னால வர்றதில்ல. ஸோ இது இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா பிரெயின் அண்டு ஸ்பைனல் கார்டில் இருக்கிற அந்த நர்வ் செல்ஸ் எல்லாம் வந்து டிஸ்ட்ரக்ட் ஆகிக்கிட்டே வருது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்கள், டுச்செனி மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி. ஸோ இதுவும் வந்து ஒரு எக்ஸ் லிங்க்டு டிசீஸ். ஸோ இதனால் வந்து அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னா அந்த மசில் டீஜென்ரேட் ஆகிறது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்குது. இதனால் அவங்களுக்கு வந்து இந்த ரெஸ்பிரேஷன் ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபெயிலியர் ஆகிடுது. இதனால் வந்து சில டைம் வந்து டெத் கூட ஆகிடுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் மேல் அக்சசரி ரீப்ரொடக்டிவ் கிளான்ஸ் இன் மேமல்ஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னா ப்ரோஸ்டேட் கிளான்ஸ். நெக்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட். த டேர்ம் சிஸ்டோல் ரெஃபர்ஸ் டு. ஸோ சிஸ்டோல் டயஸ்டோல் இந்த டேர்ம் தான் வந்து கண்டிப்பாக ஹார்ட்டில் தான் வரும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அண்ட் செகண்ட் வந்து கரெக்ட் இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை தமிழை ஞாபகம் வச்சுக்கலாம். சிஸ்டோல் அப்படின்னா சுருங்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ சிசு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்ட் ஆப்ஷன் பார்ப்போம். ஃபேஸ் ஆஃப் ரிலாக்ஸேஷன் ஆஃப் ஹார்ட். ரிலாக்ஸ்னால் வந்து விரிவடைதல்னு அர்த்தம். ஸோ இதுவும் வந்து கரெக்ட் இல்லை. நெக்ஸ்ட் ஒன், ஃபேஸ் ஆஃப் கண்ட்ராக்ஷன் ஆஃப் ஹார்ட். கண்ட்ராக்ட்னால சுருங்கிறதுன்னு அர்த்தம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னா 4 ஒன்லி, அது மட்டும் தான் கரெக்ட். இப்போ ரிலாக்ஸேஷன்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா டயஸ்டோல், விரிவடைதல். நெக்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹார்மோன் ஸ்டிமுலேட்ஸ் கண்ட்ராக்ஷன் ஆஃப் யூட்ரின் ஸ்மூத் மசில். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆக்சிடோசின். ஸோ ஆக்சிடோசின்னா பார்த்தீங்கன்னா இதை வந்து மில்க் லெட் டவுன் எஜெக்ஷன் ஃபேக்டர்னு சொல்கிறாங்க. இந்த கிளாஸஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எங்களோட சயின்ஸ் ஆன்லைன் கோர்ஸ் அண்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் ஜாயின் பண்ணலாம். பேமெண்ட் டீட்டெயில்ஸ் இதுக்கான மோடெல்லாம் நாங்கள் வாட்ஸ்அப்பில் சொல்லுவோம். ஸோ எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஃபிசிக்ஸ் வீடியோஸ், அதுக்கப்புறம் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.